KPL சீசன் 5 ஓட செகண்ட் செமிஃபைனல் கிங்ஸ் vs வாரியர்ஸ். வாரியர்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மனா டிடி அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல அருண் முதல் ஓவர் போட்டதுக்காக கிங்ஸ் அணிக்காக பவுலர் அருண். செகண்ட் செமியோட முதல் பால் நல்ல பாலுங்க, இங்க பேட்ல பட்டிருக்கு, ஒரு டாட் பாலா மாதிரி இருக்கு. செகண்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால், மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. தேர்ட் பால் நல்ல பிளேங்க, ஒரு சிங்கிள் மட்டும். ஓவருக்கான 4வது பால் ஸ்ட்ரைக்ல பேட் பண்ணார் அருண். நல்ல ஷாட்டிங், கேட்ச், மணி எடுத்துட்டாருங்க அருண். ஒரு விக்கெட் முதல் பால் ஃபார்வர்ட் ஃபீல்டர் கேட்ச் கொடுத்து வெளியேறாரு அருண். வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரியோ பாப்பு ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவருக்கான 5வது பால் அருண் டு பாப்பு. ஒரு நல்ல கட்டுங்க, மீண்டும் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, தாண்டி இருக்கு. 1-2 பாப்போம். நல்ல த்ரோங்க, நல்ல ரன்னிங், அடிக்கல. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. முதல் ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பாப்போம். இல்லைங்க, கேட்ச் ஆகல, நோ மேன் சான்ல பிளேஸ் ஆயிருக்கு. 1-2 பாப்போம். இந்த முறை சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடியல 4 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க வாரியர்ஸ். 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சின்னா அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாப்பு. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க, இங்க நல்ல பாலுங்க. செகண்ட் பால் கிரேட் டாட் பாலுங்க, மீண்டும் ஒரு நல்ல பால். தேர்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டிங்க, ஸ்ட்ரைட்ல அடிச்சாருங்க. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க, பவுண்டரிங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க ரியோ பாப்பு கிட்ட இருந்து. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு வாரியர்ஸ் அணிக்காக. 4வது பால் ஒரு வைடுங்க, அகல வைட். ரீபால் இன்னும் வைடா இல்லைங்க, டாட் பால் கொடுத்துருக்காரு அம்பையர். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட் இல்ல, வெளியே 2-4 பாப்போம். கீழே ஊண்டாருங்க, அவரு எடுத்திருக்காருங்க, கீழே ஊந்து தட்டு ஏதோ பண்ணி பால் த்ரோ வந்துச்சுங்க. 3 ரன்னுங்க இதுல என்ன ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் இங்க பாத்து. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் டிடி. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலர் கைக்கு போயிருக்கு. டாட் பாலுங்க, இங்க இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவுல 12 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க வாரியர்ஸ் அணி. 3வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் அருண் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரியோ பாப்பு. இந்த ஓவருக்கான முதல் பால் போட்டிருக்காரு. ஆடி இருக்காங்க, பெரிய கேப். இங்க 2வது ரன்னுக்கான முயற்சி கண்டிப்பா இருக்கும். நல்ல ரன்னிங், 2 ரன். செகண்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு பந்துங்க, தண்ணி குடிக்காருங்க. 3வது பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, எட்ஜ் சரிஞ்சிக்கிட்ட வெளியே வந்திருக்கு. பொறுமையா உருட்டி ஒரு ரன், ஒரு சிங்கிள் மட்டுமே. 4வது பால் வைடுங்க, மிஸ்ஸிங்க. கீப்பர் பாலை விட்டுட்டாரு. 2 ஃபீல்டர் வராங்க. இல்ல ஓட முடியாது. நோ இதுக்கு ஓட முடியாது. சோ 2 ரன்னுங்க, ஒயிட் +2. சாரிங்க, நேரா கேமரால கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டா நில்லுங்க. பால் வந்துச்சுனா கொஞ்சம் நவுந்துக்கோங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு குறை சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். ஆபீஸ்ல மணி வராருங்க, கலெக்ட் பண்ணலங்க. அது கலெக்ட் பண்ணினா கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் ரன் அவுட்க்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல ரிவர்ஸ் ட்ரை பண்ணாருங்க, ஒழுங்கா படல. ஒரு ரன் தான். சோ நம்ம 2 நாளா நடந்த எல்லா மேட்ச். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல டிடி. ஷாட்டுக்கான ட்ரை அவுட் கொடுத்திருக்காருங்க, விக்கெட்டிங்க. விக்கெட் கொடுத்திருக்காங்க. சலசலப்பு, அம்பையர் பேசிட்டு விக்கெட் கொடுத்திருக்காங்க. டிடி தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறாரு. 3 ஓவர் முடிவுல 19 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சாரிங்க, ஸ்கோர்ல ஒரு சின்ன சேஞ்சஸ். 20 ரன் 3 ஓவர் முடிவுல. 4வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரியோ பாப்பு. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, கிரேட் வைட் கால். கிட்ட இருந்து ரீபால் நல்ல ஒரு பிளேங்க, தட்டி இருக்காரு தரையோட தரையா. கேப் 2க்கான வாய்ப்பா
இல்லைங்க, ஒரு ரன். சிங்கிளோட நிறுத்திட்டாங்க இங்கே. வாரியர்ஸ் அணிக்கான அடுத்த நியூ பேட்ஸ்மேன் டேனி ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான 2வது பால். நல்ல பிளேங்க. மீண்டும் ஒரு சிங்கிள். 3 பால்ல 2 ரன் அடிச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. 3வது பால். நல்ல ஷாட். மிஸ் பண்ணிருக்காரு ஃபீல்டர். அங்க பின்னாடி இருந்த ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டர். ரெண்டு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ட்ரை கேன்சல் பண்ணிருக்காங்க. நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்ங்க, பட் ஆனா எட்ஜ் ஆகி பின்னாடி வந்திருக்கு. ஒரு ரன் மட்டுமே. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்ங்க. சைடு திசையில மடக்கி இருக்காரு. 1-2. நல்ல த்ரோயிங்க. மிஸ் பண்ணிருக்காரு கீப்பர் கலெக்ட் பண்ணி அடிச்சிருந்தா கண்டிப்பா இது விக்கெட். பால மிஸ் பண்ணதால இது 2-ஆ மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால். இது ஒரு டாட் பால். ஒயிட் பாலுங்க. அது ஒயிடா? கரெக்ட்டா? கரெக்ட் பாலா? ஓகே. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவுல 28 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க வாரியர்ஸ். 5வது ஓவர் போட்டதுக்காக கிங்ஸ் அணிக்காக பவுலர் மாரி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரியோ பாப்பு. ஃபர்ஸ்ட் பால். சூப்பரான ஒரு பாலுங்க. டாட் பாலுங்க. முதல் பாலே ஒரு டாட் ட்ரை பண்ணாரு. நல்ல டாட். செகண்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. எட்ஜ் தாங்க. சுத்திக்கிட்டே வந்திருக்கு. அடிக்கல. 2ஆக மாறுமா? இல்லங்க, ஒரே ரன். சிங்கிள் மட்டுமே. நல்ல முறையில போட்டுட்டு இருக்காரு மாரி. தேர்ட் பால். ஸ்ட்ரைக்ல டானி. நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. டாட் பாலா? ஃபோர்த் பால். மீண்டும் கேட்ச்க்கான வாய்ப்பு எடுத்துருக்காருங்க. ஒரு நல்ல எஃபோர்ட்ங்க. மாரி கிட்ட சரியான ஒரு குமார் எடுத்துருக்காரு இந்த கேட்ச். எதிர்பார்க்கவே இல்ல யாருமே. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க வாரியர்ஸ் அணிக்கு. டேனி தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறாரு. வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் டேனி வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. லாஸ்ட் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. சரியான ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சிறப்பான ஒரு ஓவரை போட்டிருக்காரு மாரி. வெறும் ஒரு ரன்ல இந்த ஓவர் போட்டுருக்காரு. ஒரு விக்கெட்டோட 29. 5 ஓவர் முடிவுல 29 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க வாரியர்ஸ். செகண்ட் செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் சரண் அண்ட் ஸ்ட்ரைக்ல ரியோ பாப்பு. இந்த ஓவருக்கான முதல் பால். நல்ல ஷாட்டுங்க. இங்க கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க. நல்ல ஒரு எஃபர்ட்டுங்க இங்க விஜய் கிட்ட இருந்து. ஒரு அருமையான ஃபீல்டிங். நல்ல முறையில் எடுத்திருக்காரு இந்த கேட்சை. ரியோ பாப்பு ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் குமரன் ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால். ஒரு நல்ல பாலுங்க. தட்டி இருக்காரு. ஒரு ரன்னுங்க. ஒரே ரன். சிங்கிள் தாங்க. இங்க 2வது பால் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பால். லெக் வைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஒரு ரன் அவுட். குமரன் தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு. வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் நான் ஸ்ட்ரைக்ல டானி. நல்ல ஷாட்டுங்க இந்த பால். வீட்ல அடிச்சாருங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பா? 2வது ரன் ஏறுறாங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லைங்க. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நல்ல ரன்னிங். அங்க சூரிய ஒளி பட்டதால கேமராவோட லென்ஸ்ல பட்ட உடனே மேட்சோட கிளாரிட்டியே மாறுது. கையை வச்சு சூரியனை மறைச்சா கரெக்டாக இருக்கு. பட் விட்ட உடனே கேமரா கிளாரிட்டி மாறுது. அதோட கடைசி பால். வாய்ப்பு இருக்காருங்க. குமார் எடுத்திருக்காருங்க. மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. இங்க கையிலே விழுந்து விட்டது. 2வது கேட்ச் எடுத்திருக்காரு. இங்க கடைசி 2 ஓவர் அருமையா போட்டு முடிச்சிருக்காங்க. இதோட முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. 34 அடிச்சா வெற்றி கிங்ஸ். 6 ஓவர் முடிவுல 33 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 34 ரன் அடிச்சாலே கிங்ஸ் இங்க வெற்றி. செகண்ட் செமியோட செகண்ட் இன்னிங்ஸ்க்காக கிங்ஸ் அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அருண் மற்றும் நான் ஸ்ட்ரைக்கர்ல சின்னா. முதல் ஓவர் போட்டதுக்காக வாரியர்ஸ் அணிக்காக ஜபரீஷ். கீப்பர் சைடு நின்று வீடியோ எடுக்கிறப்போ சன்னோட கிளார் அடிக்கிறதால இப்போ பவுலர் எண்ட்லேருந்து இந்த வீடியோவை கவர் பண்ணுறோம் செகண்ட் ஹாஃபை. இதோட ஃபர்ஸ்ட் பால். நல்லா பிளேயிங்க. இங்கே ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையிலேயே தட்டிட்டு இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால். நல்ல பிளேயிங்க. ஃபீல்டர் கால்குள்ளே பூந்து போயிருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. ஒரு ரன் மட்டுமே. மீண்டும் ஒரு சிங்கிள் தாங்க.
நெக்ஸ்ட் பால். So he is the CEO of T-Boy of Worldwide Franchise. டாட் பால் கொடுத்திருக்காரு அம்பையர் இந்த பால. Mr. Raj. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல அருண். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க. சிங்கிள்ங்க, ஒரு குயிக் சிங்கிள். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. முதல் ஓவர் முடிவில் கிங்ஸ் அணியோட ஸ்கோர் 3. வாரியர்ஸ் அணிக்காக செகண்ட் ஓவர் போடுறதுக்காக ரியோ பாப்பு. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, இங்க கேப்ல தூக்கி விட்டாரு. பவுண்டரிக்கான வாய்ப்பா? பவுண்டரிங்க. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு அருண் கிங்ஸ் அணிக்காக. செகண்ட் ஓவரோட செகண்ட் பால். நல்ல டாட் பாலுங்க. இங்க தேர்ட் பால். போல்டுங்க, போல்டுங்க. போல்ட் எடுத்துட்டாருங்க. அருண் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு கிங்ஸ் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்ல. இதுக்கான நெக்ஸ்ட் பால் வெளியே போட்டிருக்காருங்க, வைடுங்க. ஒரு ரீபால். நல்ல பாலுங்க, லெஃப்ட் சைடுல அடிச்சிருக்காருங்க. ஆனந்த் சேஸ் பண்றாரு. 1-2 ஒரு ரன் மட்டும் சிங்கிள் தாங்க. உயிரை நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சின்ன. ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் இல்ல, வெளியே பவுண்டரி போகுமா? இல்லைங்க, தடுத்திருக்காரு ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங்காங்க. தவரேஷ் கிட்ட இருந்தாலும் இங்க 1-2ன்றத பாப்போம். 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் சின்ன ஸ்ட்ரைக்ல. நல்ல பால், நல்ல பிளே. பவுலர் போடும்போது போல்ட் தடுமாற்றம். 2 ரன் திருப்பி 2 ரன்னுங்க. மீண்டும் ஒரு டபுள்ங்க. இங்க அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 13 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கிங்ஸ். அடுத்த ஓவர் போடுறதுக்காக வாரியர்ஸ் அணிக்காக பவுலர் அரவிந்த் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஜய். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. பட் அங்கே ஃபீல்டரை செட் பண்ணி வச்சு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பால். நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஸ்கூப்புங்க. இங்க நல்ல முறையில் ஆடி இருக்காரு. பட் ஆனால் போதுமான ரீச் கிடைக்கல. இங்க 2வது ரனுக்கான முயற்சி தேவையில்லாத ஒரு ரன் அவுட். இங்க சின்ன தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. நல்ல விக்கெட்டுங்க. இங்க விக்கெட் கீப்பர் ஒரு நல்ல எஃபர்ட் கிங்ஸ் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரண் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங். பந்து லிங்கேஷ் கிட்ட ஃபீல்டர் கிட்ட மிஸ் ஃபீல்ட். ஒரே ரன்னுங்க, ஒரு ரன் தாங்க. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஜய். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. இங்க கேப்ல ஆடி இருக்காரு. நல்லா அடிச்சிருக்காருங்க. 3ன்றத பாப்போம். கலெக்ட் பண்ணிருக்காரு ஃபீல்டர். ஒரு சரியான த்ரோ அங்க லெஃப்ட் சைடுல இருக்கு. நல்ல ரன்னிங், சரியான த்ரோ, நல்ல பிக்கப், நல்ல ஃபீல்டிங் கூட. 3 ஓவர் முடிவில் 19 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கிங்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக மீண்டும் ஜபரீஷ். இவரோட முதல் பால் ஸ்ட்ரைக்ல அருண். சரண் நல்ல பிளேயிங். பாலை விட 2 கம்மியாக தான் தேவை. புரிஞ்சு பால் பை பால் சிங்கிள் ஆடினா போதுன்னு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல சிங்கிளிங்க. செகண்ட் பால் நல்ல பால். இங்க கேட்சுங்க, விக்கெட்டுங்க. தொட்டு கொடுத்துருக்காரு. பால் கிச்சு கிச்சு மூடி பார்த்தாரு. அது கீப்பர் கையில் போய் உட்காந்துருச்சு. இங்கே விஜய் தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறாரு கிங்ஸ் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மாரி ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் நல்லா கட்டுங்க. ஆஃப் சைடுல 2 ரன்னுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, நல்ல பேக்கப்ங்க. இங்க நல்ல த்ரோங்க, நல்ல த்ரோ. ஒரு த்ரோ, ஒரு ரன் தினேஷ் கிட்ட இருந்து. நல்ல ஒரு த்ரோங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல ப்ளே, ஃபுல் டாஸ் பால். ஷாட் அண்ட் லெக் சைடுல கேப் பார்த்து ஆடி இருக்காரு. 2வது ரன்னுக்கான முயற்சி. ஃபீல்டர் கிட்ட தடுமாற்றம். நல்ல ரன்னிங் இங்க சரண் கிட்ட. அருமையா யூஸ் பண்ணிருக்காரு. 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. நேரத்துக்கு உள்ள முட்டிருக்காரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. பட் தடுமாற்றம்ங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு குயிக் சிங்கிளிங்க. மீண்டும் இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 24 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க.
2 ஓவருக்கு 10 ரன் அடிச்சாலே கிங்ஸ் வெற்றி, டிஃபெண்ட் பண்ணா வாரியர்ஸ் வெற்றி. 5வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் ரியோ பாப்பு, ஸ்ட்ரைக்ல சரண். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல கேப்புங்க, சரியான ஒரு டைமிங்ல ஒரு பவுண்டரிங்க. கிரேட் ஷாட்ங்க இங்க சரண் கிட்ட இருந்து. ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாருங்க. 4 தரமான பேட்டிங், தேவையான நேரத்துல ஒரு நல்ல பவுண்டரி. ஓவருக்கான செகண்ட் பால் லெக் பைஸ் முறை, பட் இருந்தாலும் ஒரு குயிக் சிங்கிள்ங்க. மீண்டும் அவர் மேல பட்டுச்சுப்பா. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, கிரேட் டாட் பாலுங்க, நல்ல கம்பேக்ங்க பவுலர் ரியோ பாப்பு கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, இங்க டாட் பாலுங்க. மீண்டும் இந்த ஓவருக்கான 5வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மாறி ஒரு நல்ல ஷாட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு, விக்கெட்டுங்க. தினேஷ் டிடி கிட்ட ஒரு நல்ல கேட்ச், மாறி தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு. கிங்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவரோட கடைசி பால், லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர். வைடுங்க அம்பையர் கிட்ட இருந்து. ஏனோ ஒரு தடுமாற்றங்க, எக்ஸ்ட்ராஸ் தேவையில்லாத நேரத்துல ஒரு எக்ஸ்ட்ராஸ் இங்க. பால் பிச்சா 7 பாலுக்கு 4 ரன் ஆட வேண்டிய கட்டாயத்துல கிங்ஸ் டிஃபெண்ட் பண்ணா வாரியர்ஸ் வின், அடிச்சா கிங்ஸ் வின். மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிடுது. 5 ஓவர் முடிவுல 30 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க கிங்ஸ். கடைசி 6 பாலுக்கு இங்க 4 ரன் அடிச்சா கிங்ஸ் வெற்றி, டிஃபெண்ட் பண்ணா வாரியர்ஸ் வெற்றி. வாரியர்ஸ் அணிக்காக கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் குமரன் ஸ்ட்ரைக்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அண்ட் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய சரண். கடைசி 6 பாலுக்கு 4 ரன் அடிச்சா இந்த மேட்சை கிங்ஸ் அணி வெற்றி பெறும், டிஃபெண்ட் பண்ண வாரியர்ஸ் வெற்றி. செமிஃபைனல் 1 எந்த அளவுக்கு பரபரப்பா போச்சோ அதே அளவுக்கு செமிஃபைனல் 2 ரீச் ஆயிருக்கு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் உடச்சு போட்டிருக்காருங்க, வெளியே ஆடி இருக்காரு, பவுண்டரிங்க. கண்டிப்பா இது முதல் பால்லே இந்த மேட்சை முடிச்சிட்டாரு சரண். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருக்காரு, நல்ல ஒரு பேட்டிங் சரண் கிட்ட. கிங்ஸ் மாத்திட்டாருங்க சரண்ஜி. பாருங்க ஒரு கொண்டாட்டத்தை பார்க்க முடியுது. ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க.